வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரிணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். என் குழந்தை அடிக்கடி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கா மேடம். எதனால் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடம் பிடிக்கிறது அப்படின்றத ஜஸ்ட்டு ஒரு பிஹேவியர் ப்ராப்ளமாக மட்டும்தான் அதை பார்க்குறோம். ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன அப்படின்றது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பொதுவாக மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம், அதாவது ஒரு அடம் பிடிக்கிற தன்மை அந்த குழந்தைக்கு இருக்குது. திடீர்னு அந்த குழந்தை கத்துறாங்க அப்படின்னாக்கா, அந்த குழந்தை வேணும்னு கத்தலை. திடீர்னு அந்த குழந்தை அழுகுது அப்படின்னு சொன்னால் வேணும்னே அந்த குழந்தை அழுகலை. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் அப்படின்றது இருக்கும். அந்த ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிகர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அந்த குழந்தைய நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரிகர் ஏற்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முக்கியமான காரணங்கள் இந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் ஏன் குழந்தைகளுக்கு வருது, ஏன் அந்த குழந்தைங்க அடமெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, கூடவே அந்த குழந்தைகளோட பிஹேவியர் ப்ராப்ளம்ஸை எப்படிலாம் நம்ம மாற்றலாம், எப்படி இதை மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸையும் கூடவே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மற்ற பேரண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிடிக்டபிலிட்டி அண்ட் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிடிக்டபிலிட்டின்னா என்னது? இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு இப்படி தாங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. இப்போ காலைல எந்திரிச்ச உடனே நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அந்த ரொட்டீன் அப்படியே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொருளை எடுத்தால் அந்த பொருள் அந்த இடத்துல வைக்கணும். ஷூவை கட்டினா ஷூவை ரேக்கில் தான் வைக்கணும். ஒரு சாவி எடுத்தால் அந்த சாவி அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு அவங்களே ஒரு செட் ஆஃப் ரொட்டீன்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த குழந்தைகளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது கொடுக்குது. என்னென்னா அது அப்படியே செதறி செதறி இருந்தால் அந்த குழந்தைக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களாவே பண்ணிக்கிற ஒரு மெத்தட் தான் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது. அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்காக அவங்களா ஃபாலோ பண்ணுற ஒரு ரொட்டீனாக இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதில் ஒரு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குழந்தை ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கும், கூட்டு போகும் நம்ம. அந்த குழந்தை மைண்டில் வச்சுக்கும், ஓகே நம்ம இந்த ரூட்டில் தான் போகிறோம், இந்த ரூட்டில் தான் போகிறோம், சாப்பிட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு ரொட்டீன் வச்சுருக்கோம். திடீர்னு நீங்கள் மாற்றுறீங்க, இன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகலை, நம்ம வேறு எங்கேயாவது போகிறோம். அது உங்களுக்கு தான் தெரியும், அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தையோட எதிர்பார்ப்பு என்ன? நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே அந்த குழந்தை இருக்கும். ஒரு கடைக்கு போகிறோன்னாக்கா அந்த ரூட்டில் தான் போவோம் அப்படின்னு அந்த கணக்கு அந்த குழந்தை மனசில் வச்சுருக்கோம். ஸோ திடீர்னு நீங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் வேறு எங்கேயாவது போகிறது, ஒரு ரூட்டை மாற்றி நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்களால் அது ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. நீங்கள் எதுவும் வித்தியாசமாக செய்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கோபம் வரும், இரிட்டேட் ஆகும், அழுவாங்க, கத்துவாங்க. எல்லா சார்ட் ஆஃப் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல வரும். ஸோ இதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஓ அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஒரு ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ணதால் இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று நம்ம மாற்ற போகிறோம்னாக்கா முன்கூட்டியே குழந்தைகிட்ட சொல்லுங்கள், இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அந்த ஃபங்க்ஷனில் இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் இருக்கும், இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட முன்கூட்டியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். திடீர்னு நீங்கள் உங்கள் பிளானை மாற்றி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த குழந்தையால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வரும். திடீர்னு எப்படி மேம் எனக்கே இப்போ தான் தெரியும், நானே திடீர்னு தான் பிளான் மாற்றினேன், அதை சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் கொஞ்சம் முன்னாடியாவது அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த குழந்தை ஒரு 100% பிஹேவியர் ப்ராப்ளம்ஸை விட ஒரு 50% குறைஞ்சி காமிக்கும்ல, புரியுதா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாவது அந்த குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ். இப்போது நிறைய சமயத்தில் நமக்கு நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் வேணான்னாக்கா வேணான்ட்டு வந்துடுவோம், பிடிக்கலன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இருப்போம். நம்மளை மாதிரியே குழந்தைங்களும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த குழந்தைகளுக்கு கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை. பசிக்குது, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கலை, நான் வெளியில் போகணும், ஐ நீட் எ பிரேக், இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாதது அந்த குழந்தைங்க அழுதோ, அடம்பிடிச்சோ, இல்லை நான் வெளியில் ஓடி போகிறது அந்த மாதிரி பண்ணியோ, இல்லை உங்கள் கையை பிடிச்சி இழுத்தோ,
இல்லை ஒரு கடிச்சோ அடிச்சோ ஏதாவது பண்ணி அவங்க நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஏன்டா கடிக்கிற ஏன்டா அடிக்கிறேன்ட்டு நம்மளும் திரும்ப அடித்து நம்மளும் திரும்ப கத்தி நம்மளை நாமே டென்ஷன் ஆக்கிட்டு அந்த டென்ஷனை குழந்தைகிட்ட பாஸ் ஆன் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக அந்த குழந்தைகிட்ட நீங்கள் டீல் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு மேஜர் இஷ்யூ என்னன்னாக்கா கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஒரே நாளில் இது நடக்காது, இட் வில் டேக் டைம். பட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சர்ஸை காமிச்சு ஐ லைக் திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. வேணாம் அப்படின்னாக்கா வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட்னு ஒரு கார்டு எடுத்து காமிச்சு ஐ டோன்ட் வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லி புரிய வைங்க. அந்த குழந்தை ஏதாவது வேணான்னு சொல்கிறப்போ ரெஃப்யூஸ் பண்ணுறப்போ அந்த கார்டு எடுத்து நீங்கள் கரெக்டாக காமிச்சு ஐ டோன்ட் வாண்ட்னு மாடல் பண்ணிட்டு வச்சுருங்க. நாளைக்கு அந்த குழந்தைக்கு வேணாம் அப்படின்றப்போ அட்லீஸ்ட் அந்த கார்டை எடுத்து அந்த குழந்தை காமிக்கும், இல்லைன்னா தலையை ஆட்டி அந்த குழந்தை காமிக்கும். ஸோ நீங்கள் மாடல் பண்ணி காமிக்கணும். ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், பிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வேர்ட்ஸ் வர குழந்தைங்களாக இருந்தால் வேர்ட்ஸ் வர வச்சு சொல்லி கொடுக்கலாம் வாயில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி கொடுக்கணும், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். குழந்தைகள் இந்த மாதிரி நீங்கள் வேணும் வேண்டாம், பிடிக்கும் பிடிக்காது, போதும் வெளியே போகணும், வாங்க போகலாம், எனக்கு இது போதும், இந்த இடம் வேண்டாம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் பிக்சர்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். ஆவாஸ் ஆப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த நீட் பேசிஸில், அதாவது அந்த குழந்தைக்கு தேவைப்படுற சமயத்தில் நீங்கள் அதை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது அவங்க மனசில் பதியும், அவங்க யூஸ் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. பட் அந்த குழந்தை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஜெஸ்டர்ஸ் பண்ணாலோ, உங்களை கையை பிடிச்சி இழுத்து வெளில வான்னு கூட்டிகிட்டு போனாலும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தையோட அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இன்னும், அதாவது அம்மா அப்பா நீ புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சாலே கொஞ்சம் அதாவது ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் குறையும். மூணாவது சென்சரி சென்சிட்டிவிட்டிஸ். அதாவது நமக்கு நார்மலாக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்லை ஒரு ஸ்கூலில் இருந்தாலோ அந்த என்விரான்மெண்ட் நமக்கு ஓகே. நம்ம என்ன தான் சவுண்டு கேட்டாலும் வி கெட் அட்ஜஸ்டட். அதுவே நமக்கு ஒரு லவுட் ஸ்பீக்கர் கிட்டே நம்ம உட்காந்துருக்கோன்னா நமக்கு எப்படி இருக்கும்? லவுடாக இருக்குமா? கொஞ்சம் நேரம் அந்த சவுண்டை நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக 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 யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் ஹெட்டேக். தலைவலி ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ அப்போ நம்மளாலேயே ஒரு லவுட் சவுண்டை கொஞ்சம் நேரத்துக்கு மேலே டாலரேட் பண்ண முடியல. அதே மாதிரி ரொம்ப கூசுகிற மாதிரி லைட்டை நம்ம ஆப்போசிட்டில் வண்டி ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ கண்ணு கூசுது, எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்க ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தால் நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி நார்மலாக நமக்கு ஆகிற டிஸ்டர்பன்ஸு நமக்கே நம்மளால் தாங்க முடியல, நம்ம எரிச்சல் ஆகிறோம் இல்லையா? ஸோ இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னா, சென்சரி சென்சிட்டிவிட்டி உள்ள குழந்தைகளுக்கு இந்த சின்னதாக சாதாரணமாக கேட்குற ஒரு சவுண்டே பல மடங்கு அவங்க பிரெயின் ரிசீவ் பண்ணும். இப்போ சாதாரணமாக ஒரு ஹார்ன் அடிக்கிறது அந்த குழந்தைக்கு இரிட்டேட் ஆகலாம். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால் டாலரேட் பண்ணுற சவுண்டை அந்த குழந்தையால் டெஃபினட்டாக டாலரேட் பண்ண முடியாது. ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அதனால தான் வெளியில் போகிறப்போ சில குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க. இந்த இடம் எனக்கு வேண்டாம், அந்த இடம் எனக்கு பிடிக்கல, இது டாலரேட் பண்ண முடியல அப்படின்றது அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. ஸோ அதனால் கத்துறாங்க, அழுகிறாங்க, குதிக்கிறாங்க, உருண்டு பரல்றாங்க. ஸ்கூலில் போனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் ஏன் இருக்குது அப்படின்னாக்கா, குழந்தைங்களோட நாய்ஸு சுற்றி ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது, விஷுவலி ரொம்ப ஸ்டிமுலேட்டிங் இருக்குது என்விரான்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை காதில் கேட்குறது, இந்த ஸ்மெல் ஏதாவது வரலாம், எதுவுமே அந்த குழந்தையால் அக்செப்ட் பண்ண முடியாது இனிஷியல் ஸ்டேஜஸில். ஸோ அந்த குழந்தை பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் காம் என்விரான்மெண்ட்டு. அப்போ குழந்தை கொஞ்சம் வீட்டில் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ அந்த குழந்தை ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம் பொது இடத்துலையோ இல்லை வேறு எங்கேயாவது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு சென்சரி சென்சிட்டிவிட்டிஸ் இருக்கலாம். அதனால கூட அந்த குழந்தையால் டாலரேட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை கத்தலாம், அடமெட் பிஹேவியர்ஸில் ஈடுபடலாம். ஸோ நம்ம குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் நேரம் வெளியில் கூட்டிகிட்டு நீங்கள் சப்போஸ் ஒரு வெட்டிங்கில் இருக்கீங்கன்னாக்கா வெளியில் கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் ஓகேனா உள்ளே கூப்பிட்டு போகிறோங்க. இல்லை அப்படின்னாக்கா வெளியில் போயிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், தப்பே கிடையாது. நம்ம குழந்தைக்கு எது கம்ஃபர்ட்டோ அதான் நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் நாளைக்கு, எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். கொஞ்சம் நாளைக்கு அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குங்க. அதாவது வெளி இடத்துக்கு போனால் உட்கார மாட்டான், கத்துவான் அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டு போகாமல் இருந்துடாதீங்க. கொஞ்சம் நேரம், ஒரு நாள் 5 மினிட்ஸ் அங்கே இருந்தானாக்கா அடுத்த மாதம் நீங்கள் எங்கேயாவது போகிறப்போ ஒரு 10 நிமிஷம் இருப்பான். அப்புறம் 1/4 மணி நேரம், 20 மினிட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப நேரம் அவன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம போக மாட்டான்னு டக்குன்னு விட்டுருவோம், அதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் கிராஜுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சென்சரி இஷ்யூஸ் அப்படின்றது கொஞ்சம் அவனுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். அதுக்கப்புறம்
எங்கே கூட்டு போனாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்களே சொல்லுவீங்க. 4வது பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட்டி இன் ஸ்விட்சிங் த டாஸ்க். இதுதான் இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற மேஜரான ஒரு இஷ்யூ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரொட்டீன் பண்ணால் அதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இன்னொன்று அதை பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணிவிட்டு இன்னொன்று பண்ணு அப்படின்றப்ப அந்த குழந்தைங்களால முடியவே முடியாது. அந்த ரொட்டீனை நீங்கள் பிரேக் பண்ணி வேறு டாஸ்க்கு கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, டிவி பார்த்துறத ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்கள்லாம் முடியாது. தூங்க போகணும், அதாவது புக்கு படிச்சுட்டு நம்ம தூங்க போகலாம் அப்படின்னாக்கா புக்கே படிச்சுட்டு இருப்பாங்க. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ இந்த இந்த சுவிட்ச் ஓவர் பண்ணுறது, ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணுறது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்றது இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த சுவிட்ச் ஓவர் நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு டைமர் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமர் வச்சுட்டு இந்த டைமர் முடிகிறதுக்குள்ளே நீ வந்து இதை முடிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்றத அந்த குழந்தைக்கு சொல்லணும். அதாவது இந்த டைமர் முடிகிறப்போ இந்த வேலையை நீ முடிச்சிடணும். அதுதான் நம்மளோட டார்கெட். அது ஒன்று. இன்னொன்று ஃப்ரீக்வெண்ட் ரிமைண்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தை பார்க்கில் விளையாடுது. பார்க்கில் விளையாடினா விளையாடிட்டே இருக்கணும், வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த பார்க்கில் விளையாடுறப்போ ஒரு 10 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா, கிளம்ப போகிறோம், போதும், இதோடு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இதை முடிச்சு நம்ம கிளம்பிடலாம். இன்னொரு இதுக்கு போச்சுன்னா பரவாயில்ல, இதோட முடிச்சிடலாம், கிளம்பலான்னு அடிக்கடி அந்த குழந்தைகிட்ட சொல்லி ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, ஓகே இதை முடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்ற மைண்ட் செட் அந்த குழந்தைக்கே வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு அது புரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தென் அப்படின்றது அந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும். ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எழுதலாம், இல்லை ஃபஸ்ட்டு எழுதி முடி, அதுக்கப்புறம் நம்ம டிவி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இது பண்ணி முடி, அப்புறம் நம்ம பார்க்கு போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தென்னு. இது விளையாடு முடி, அப்புறம் நம்ம இது நான் ஒரு ஸ்நாக் தர்றேன், இது விளையாடி முடிஞ்சோடனே நம்ம வீட்டுக்கு போகலாம், ஃபஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு இது அப்படின்னு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்றது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அவங்களால. ஓகே இதுக்கு அடுத்து இதுதான் நடக்க போகுது, இது முடிச்சுட்டு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த குழந்தைகளுக்கு வரும். பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் இதில் அந்த ஒரு ரொட்டீன் கரெக்டாக இது முடிச்சுட்டு இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ ஃபிக்ஸ் ஆகிடும் கரெக்டாக. ஸோ பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்காது. 5வது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா, ஒரு பாட்டு எடுத்தால் அந்த பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு பொம்மை எடுத்தால் அந்த பொம்மையை வச்சு மணிக்கணக்காக விளையாட்டே இருப்பாங்க. ஒரு குதிக்கிறது பண்ணால் அந்த குதிக்கிற வேலையை ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது மணிக்கணக்காக பண்ணுவாங்க. ஒரே ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுறது அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஹவர்ஸ் டுகெதர் கூட அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அது டிஸ்டர்ப் ஆச்சு, இது ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு உடனே கோவம் வரும். அது ஒரு ஒரு பிஹேவியர் அவுட்பர்ஸ்ட்டாக அது வெளியில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் நேரம், அது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பார்க்கில் விளையாடுறது அதெல்லாம், அது வந்து ஒரு மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ, இது வந்து ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக அடிக்கடி பண்ணுறது. இப்போ வந்து ஒரு பாட்டு கேட்டால் ரிப்பீட்டடாக அந்த பாட்டு கேட்டே ஆகணும், அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டு நம்ம கேட்கலாம், கொஞ்சம் மாற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாய் வச்சு விளையாட்டே இருக்கானாக்கா, அந்த டாய் ஒரே ஒரு நிமிஷம் அம்மா வச்சு விளையாடுறேன், அம்மா பார்த்துட்டு தர்றேன் அப்படின்னு கொஞ்சம் பிரேக் பண்ணி நீங்கள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருங்க. ஒரு சாங் பார்க்குறனாக்கா கூட சேர்ந்து பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் எக்ஸ்ட்ராவாக சொல்லிக் கொடுங்க. இப்போ வந்து ஒரு இது பார்த்தா அதே இதில் ஃபாலோ பண்ணக்கூடாது, கொஞ்சம் அடிஷ்னலாக ஏதாவது லேர்ன் பண்ணணும், இல்லை வந்து கூட சேர்த்து இன்னொன்று பண்ணணும், இல்லை ஒன்று கொஞ்சம் பாதி குறைக்கணும், ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் நம்ம அதில் கொண்டு வரணும். ஸோ இந்த ஒரு ரொட்டீனாக ரிப்பீட்டடாக பண்ணுறத வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி அந்த குழந்தைகிட்ட முன்கூட்டியே சொல்லி, இதுக்கப்புறம் இது பண்ணலாம், அதுக்கப்புறம் இது பண்ணலாம், இது கொஞ்சம் நேரம் எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த குழந்தைகளை வந்து அந்த அந்த ஃபிக்ஸேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஸோ திடீர்னு அப்ரப்டாக நீங்கள் போய் இந்த ஃபிக்ஸேஷனை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்க டெஃபினட்டாக இரிட்டேட் ஆவாங்க. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஹேவியர் ப்ராப்ளம் அப்படின்றது வெறும் பிஹேவியர் மட்டும் கிடையாது, அதுக்கான காரணங்கள் பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, மற்ற பேரண்ட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குரூப்ஸ்லலாம் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.